எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம மத்திய அரசு பட்ஜெட்டு தாக்கல் பண்ணதுலேருந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சி, நம்ம முதல்வராக இருக்கட்டும், அத்தனை பேர் கதறலில் இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் அதுக்கு நம்ம மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் நாங்கள் புறக்கணிப்போம். நீங்கள் இது வரைக்கும் அதுதானே செஞ்சிட்டு இருக்கீங்க. மத்திய அரசோட இணக்கமாக போனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று கிடக்கும். அது எதுவுமே நீங்கள் ஆட்சிக்கு வந்ததே ஒரு அதிசயமாக வந்துட்டீங்க. அதுலேயும் இப்போ 40 பேரை தேர்ந்தெடுத்தது இந்த இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் குழப்பத்தினால பிரிஞ்சு கிடக்கிறதுனால நீங்கள் மறுபடியும் இந்த 40 பேரும் நீங்கள் அங்கே போய் போண்டா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு சூப்பராக போயிட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் இந்த சொல்லியிருந்தாங்க, பிஜேபியிலேருந்தும் மற்ற கட்சியினருந்தும் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போண்டா பஜ்ஜி தான் அங்கே போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் போண்டா பஜ்ஜியாக சாப்பிட போகிறோம். இது வரைக்கும் என்னத்தை நீங்கள் பிடுங்குனீங்க முதல்வர் அவர்களே? ஏன்னா மரியாதையெல்லாம் பேசக்கூடாது, கேவலமாக பேசலாம்னு தான் தோணுது. ஏன்னா இங்கே இந்த ஆட்சியில் 3 வருஷத்துல எத்தனை முறை கரண்ட் பில் ஏற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? மக்களோட கஷ்டம் ஒவ்வொரு திமுக காரனும் வெளியில் பொதுமக்கள்கிட்ட போய் கேளு, ஒவ்வொருத்தவங்ககிட்டயா கரண்ட் பில் என்ன ஏற்றிருக்கீங்க, என்ன உங்களோட அதாவது திமுக அரசு நம்ம மக்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வெங்காயமும் செய்ய தேவையில்லை, கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும். மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க பெண்களுக்கு. நீங்கள் அதே பெண்கள்கிட்ட இருந்து கரண்ட் பில்லு எவ்வளோ வசூல் பண்ணி அதை பிடுங்குறீங்க தெரியுமா? 1000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டினவெல்லாம் இப்போ 5000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கான், 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி? நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும் பெண்களுக்கு, அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இதே போல் வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஒன்று ஃப்ரீ பஸ் கொடுத்தீங்க, ஃப்ரீ பஸ்ஸில் காசு கொடுத்து அழகாக போயிட்டுருப்பாங்க. நீங்கள் அதாவது எங்ககிட்ட கேட்காமையே நீங்கள் எங்கள் பேரில் நீங்கள் கடனை வாங்கி உங்களுக்கு நீங்கள் கோடியாக நிதின்ற முறையில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க. உங்களுடைய கட்சிக்காக இருக்கட்டும், உங்கள் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அதாவது மக்கள் பேரில் நீங்கள் கடன் வாங்குறீங்க, லட்சமாக, அதாவது லட்சம் கோடி கணக்கில் நீங்கள் வாங்கிட்டீங்க. இதுக்கெல்லாம் யார் கட்டுறது? நீங்கள் மத்திய அரசில் இதே போல் ஒரு திட்டத்தை சொல்லி நம்ம 1000 ரூபாய் கொடுக்கறதுல 1100 கோடி மாதம் போதா இல்லையா? 1100 கோடி மாதம் போகுது. இந்த 1100 கோடியை வச்சு நம்ம பல திட்டங்களை தமிழ்நாட்டில் செய்யலாமே. இதை யார் கேட்டால் அந்த 1000 ரூபாயை? அது இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறையா அது ஒரு தேவையாக தான் இருக்குது 1000 ரூபாய். ஏன்னா உங்களோட ஆட்சியில் அந்த 1000 ரூபான்றதே மக்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கஷ்டத்தில் அந்த மக்கள் அந்த 1000 ரூபாய்க்காக அந்த எழுதி போட்டு சண்டை போட்டு உங்ககிட்ட அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. மக்களை நீங்கள் எவ்வளோ சோதிக்கிறீங்க, எவ்வளோ, அதாவது நாங்களாம் ஆதங்கத்தில் தான் சொல்ல வேண்டியிருக்கு. மக்கள் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்களா, கேட்குறீங்களா, தெரிஞ்சுக்கிறீங்களா? இங்கே 1000 ரூபாய் கொடுத்தா போதும், மக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு அது யூஸாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா பல பேர் பெண்கள் ஆனால் காலையிலே பஸ் ஏறி போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு இருப்பாங்க தெரியுமா? அந்த பெண்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ பஸ்ஸோட தரத்தையும் அதோட செயல்பாடுகளையும் 9 மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கு 7 மணிக்கே நின்னா தான் அங்கே போக முடியும். உங்களோட நீங்கள் பஸ்ஸு கரெக்டாக இருக்கா? எவ்வளோ நிர்வாக சீர்கேடு தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல், சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், எந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கட்டும். திமுக ஆட்சி வந்த அப்புறம் இருக்கிறதுலே மட்டமான ஒரு ஆட்சினா அந்த திமுக ஆட்சி தான். கலைஞர் ஆட்சி இருக்கும்போது இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா, மத்திய அரசு எப்படி பிரிஞ்சு எப்படி தான் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு அங்கே போயிட்டாலும் சரி, ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுக்கிட்ட இணக்கமாக போய் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க நலத்திட்டங்கள்லாம். அதில் நீங்கள் கொள்ளையடிப்பீங்க, அது தனிப்பட்ட முறையில் இருக்கட்டும். ஏன்னா 10ல் 5ஆவது இந்த மக்களுக்கு சேரும், அதை கலைஞர் அவர்கள் செய்வாங்க. ஆனால் நீங்கள் திமிர்த்தனம் காட்டிக்கிட்டு இந்த மத்திய அரசுன்னு, அதாவது உங்களுக்கெல்லாம் ஆட்சி புரிகிறதுக்கான தகுதி 1% கூட கிடையாது. நீங்கள்லாம் ஆட்சியில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. முதல்வர் அவர்களே, நீங்கள் கரண்ட் பில்லை பற்றி நீங்கள் வெளியில் நீங்கள் விசாரித்து பாருங்கள் பொதுமக்கள்கிட்ட.
நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறது இந்த வெங்காயத்தெல்லாம் வந்து கேட்டெலாம் ஒரு பருப்பம் வேவாதுங்க. இதே போல் இப்போ அங்கே மத்திய அரசில் ஒருத்தர் வந்து செம்மையாக சாணி வச்சு அடித்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த மத்திய அரசு இங்கேருந்து நம்ம 40 பேர் போனாங்களே, அந்த போண்டா பஜ்ஜி சாப்பிட போனவங்களுக்கு அழகாக சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. என்னென்னு, நீ உங்களுடைய அப்பா பையன் பேரன் புகழ் பாடுறதுக்கான இடம் கிடையாது, பொது மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கக்கூடிய இடம். நீங்கள் வந்து உங்களுடைய புகழ் பாடுகளை இங்கே வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது செருப்பை சாணியில் முக்கிய அடித்து அனுப்பியிருக்காரு இந்த கலாநிதி மாறனெல்லாம். ஏடா நீங்கள்லாம் எதுக்குடா இருக்கீங்க அங்கே போயிட்டு? ஒரு தேவையில்லாமல் அங்கே போய் கூச்சல் போட்டுக்கிட்டு எதை மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் நீங்கள் எதிர்க்கிறீங்க. அப்புறம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எதுவுமே வந்து பட்ஜெட்டில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் பட்ஜெட் போட்டிங்கள்ல, நீங்கள் தமிழ்நாட்டில் பட்ஜெட் போட்டிருக்கும்போது எல்லா மாவட்டத்தையும் நீங்கள் சொன்னீங்களா? எல்லா மாவட்டத்துக்கும் திட்டங்கள் கொண்டு வந்தீங்களா? விருதுநகர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா? எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்களா? என்ன நீங்கள் எந்த பேரில் நீங்கள் என்னது கொண்டு வந்திருக்கீங்க? பொதுவாக மக்களுக்கான திட்டங்கள் சொல்லி எல்லோரும் ஏற்றுக்கிறோம்ல. நீங்கள் இதில் என்னடா வெங்காயத்தை கண்டுபிடிச்சி குற்றத்தை கண்டுபிடிக்கிறீங்க? இந்த திருமாவளவன் ஒருத்தன் இருக்கான். ஐயோ, அதாவது அவன் வந்து இன்னும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்ல, ஏதாவது ஒரு குறையை சொல்லணும்ல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழில் அவங்க இந்த திருக்குறள்லாம் சொல்லி ஆரம்பிப்பாங்களாம், பாரதியாரோட பாடல்லாம் பாடி ஆரம்பிப்பாங்களாம். இப்போ எதுவுமே இல்லையா? ஏன்டா தமிழை பற்றி உங்களுக்கு என்னடா கவலை? நீங்கள் அங்கே போயிட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீங்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணீங்களா? திமுக ஆட்சி கூட்டணியில் ஒரு நாய் ஒருத்தன் திமுகவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எம்பியாக ஜெயிச்சான்ல, அவன் என்ன மொழியிலடா அங்கே பதவியேற்பு எடுத்துக்கிட்டான்? திமுக காரங்கிட்டையும் கேட்குறேன், திருமாவளவன்ட்டையும் கேட்குறேன், என்ன மொழியில்? தெலுங்கில் அவன் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டான். ஏன் அங்கே தூக்கு போட்டு சாவ வேண்டியதானே நீங்களாம்? ஏன் அங்கே கேட்க வேண்டியதானடா? அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலேருந்து உங்களை எம்பி ஆக்கி அனுப்பியிருக்கு, நீங்கள் தெலுங்கில் இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வேண்டியதானே? அப்போ எங்கே எதை ஒன்று வாயில எங்கே கொண்டு வச்சுருந்த? மத்திய அரசு திட்டத்தை முழுக்க எதிர்க்கிறீங்க. நீங்கள் எதிர்கட்சி, அதனால எதிர்க்கிறீங்களா? மத்திய அரசு மக்களுக்கான திட்டங்களை ஏதாவது கொண்டு வந்திருக்கா? அதுக்கு பார்த்து வரவேற்றீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும், மக்களுக்கும் ஏதாவது ஒன்று கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீங்கள் 40 பேர் போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்து சிதம்பரம் தொகுதியில் 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டில் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி இந்த ஆட்டம் ஆடுறீங்க. உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு சரியான ஆள் அங்கே வந்து போடலை. அதாவது நாட்டில் எந்த மாதிரி ஆளுங்களை வந்து எம்பி ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்களுக்கு முதல்ல அறிவே கிடையாது. திருமாவளவன் இந்த திமுக கட்சியில் பல பேர் இருக்காங்க, நல்லவனும் இருக்கான், ஏதோ கொஞ்சமாவது மக்களுக்கு ஏதாவது பேசணும்னு நினைக்கிறான். அது திமுகவில் சேர்ந்த பிறகு அதுவும் இல்லாமல் போயிடுவான். ஏன்னா இந்த திராவிடம்னு சொல்கிறவனுங்களுக்கு தமிழை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? தமிழை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவில் இந்த கல்லூரி மாணவர்கள் அந்த வழக்கறிஞர்கள் வந்து போனாங்க. அவங்க வந்து எவ்வளோ அடித்து அனுப்புனானுங்க தெரியும்ல? தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க நம்ம பசங்களை எந்த கண்டனம் தெரிவித்தார் இந்த முதல்வர் நம்ம ஸ்டாலின் அவர்கள்? வந்து என்ன கண்டனம் தெரிவித்தார்? தமிழ்நாட்டிலேருந்து போன அந்த நம்ம மாணவர்களுக்கு அங்கே எவ்வளோ அடித்து அனுப்புனானுங்க. காரணமே இல்லாமல் ஒரு சுங்கச்சாவடியில் ஒரு பிரச்சனைனால அவங்க எப்படிலாம் அடித்து அனுப்புனானுங்க. ஒரு சின்ன கண்டனம் கிடையாது. இங்கேருந்து போலீஸை கூப்பிட்டு போனேன், அங்கே போய் சமாதானம் பேசி தான் வந்தீங்க. நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்? திமுக வந்து ஒரு கையால் ஆகாத அரசு. அங்கேருந்து தண்ணியை வாங்கி தர முடியுமா? உங்களால் பேசி வாங்க முடியுமா? நீங்களாம் போனால் மதிக்கவே மாட்டானுங்க. ஆந்திராவில் நீங்களாம் இங்கே உட்காந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணி கொள்ளை அடிக்கிறதுக்காக இந்த ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க தமிழ்நாட்டில். இதே போல் முழுக்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுகிறதுக்கு நீங்கள் அங்கே பாராளுமன்றத்துக்கு போயிருக்கீங்களா? கிடையாது. இந்த காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு அங்கே துதிப்பாடக்கூடிய வேலைகளை பண்ணிகிட்ருக்கீங்க. காங்கிரஸ் கட்சிக்காரன் வந்து சொல்லியிருக்கானுங்க, எங்களோட மேனிஃபெஸ்டோ, அதாவது அவங்களுடைய நம்ம தேர்தல் அறிக்கையிலிருந்து தான் எடுத்து இதில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன தப்பு?
நீங்கள் அப்படின்னா தப்பான தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேருந்தே எடுத்து பாஜக பண்ணட்டுமே, அதனால் என்ன இருக்குது? பொதுமக்களுக்கு நன்மை அதில் இருக்குது அப்படின்னா செய்யட்டுமே. நீங்கள் உங்களுக்கு நன்மை இருக்குன்னு சொல்லி தானே அந்த நீங்கள் இப்போ தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க காங்கிரஸில். ஏன்டா மரமண்டைங்களாக இருப்பீங்களாடா? அதுக்கு சிதம்பரம் அவர்கள் அதில் உங்களோட மேனிஃபெஸ்டோ தான் இருக்கட்டும், அதை தான் பாஜக கொண்டு வந்திருக்குன்னு வச்சுக்கிங்க. என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். பொதுமக்கள் அதாவது கட்சிக்காரங்க பாஜகன்ற முறையில் வந்து அது இல்லைன்னு சொல்லி கூடி சொல்லுவாங்க, சொல்லட்டும். பொதுமக்களா ஒரு நாட்டில் மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு வந்தால் நீங்கள் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் நீ வந்து கெட்டதை கொண்டு சொல்லியிருக்கியா? அதில் இருக்கிறதுலே அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க ஏற்கனவே நிறைய கொள்ளை அடித்தாச்சு. இப்போ 10 வருஷ காலம் கொள்ளை அடிக்க முடியல, அதனால் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துடலாம், எப்படியாவது மறுபடியும் அந்த தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. எதுவுமே நடக்கலை. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் எவ்வளோ திமுக காரன் தொடர்பில் இருக்கான்னு தெரில. ஆம்ஸ்ட்ராங் அதாவது இவங்களுக்கு வந்து சட்ட மேதை இருக்கார்ல அம்பேத்கருக்கும் எனக்கெலாம் உடன்பாடு கிடையாது. அம்பேத்கரை தூக்கி வச்சு பேசணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. ஏன்னா இவனுங்க ஒரு ஜாதிக்குள்ளார அவரை வந்து அடைச்சாச்சு. நம்ம ஏன் அவரை வந்து நம்ம தூக்கி பேசணும் அவசியம் கிடையாது. ஆனால் அந்த திமுக அரசு இந்த அம்பேத்கர் அவர்களை வந்து முழுக்க வந்து புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணமோ புறக்கணிக்கிறாங்க. அதன் போல் இந்த திருமாவளவன்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா திருமாவளவன் வந்து அதாவது அவர் அந்த கட்சி அந்த ஜாதிக்காக நடத்துறதுனால கொந்தளிக்கிறாரை தவிர மீதி எல்லாமே திமுகவோட கைகூலி, திமுகவோட அடிமை திருமாவளவன். இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையில் எவ்வளோ பேர் தொடர்பில் இருக்குது. ஆந்திராவில் அவங்க நிறைய பேர் அவங்கள சேர்ந்தவங்க தான் அங்கே போய் அடி வாங்கிட்டு வந்தாங்க. என்ன அங்கே போய் லாயருக்கு படிக்க போனவங்க தான் எல்லாரும் ஆந்திராவில் அடி வாங்கிட்டு போனாங்க. அப்போல்லாம் கூடி இந்த திருமாவளவன் ஏதாவது குரல் கொடுத்தாரா? எதுவுமே கிடையாது. இப்போ அங்கே கள்ளக்குறிச்சியில் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. சாராயம் குடிச்சு, கள்ள சாராயம் குடிச்சு 68 பேர் 64 பேர் செத்துருக்காங்க. இதனால அதாவது இங்கே கள்ளச்சாராயத்தை நிறுத்துறதுக்கு துப்பு இல்லை, இங்கே டாஸ்மார்க்கை நிறுத்துறதுக்கு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. மத்திய அரசுக்கிட்ட போய் பிடுங்க போயிட்டார் திருமாவளவன். என்னென்னு நம்ம நாட்டுக்கே மது விலக்கு கொண்டு வரணும். ஏன்டா முதல்ல உன் கூட்டணி கட்சியில் இங்கே இருக்காங்க, அவன்ட்டு சொல்லி ஒன்று இங்கே வந்து முதல்ல மது விலக்கு கொண்டு வர்றதுக்கு பாரு. உனக்கு திறமை இருந்தா அந்த 2 சீட்டுக்கு அவன் காலில் விழுந்து கிடக்கிற திமுக காரன் காலில். உங்கள் ஜாதி மக்களை அத்தனை பேரையும் அடிமையாக்கி வச்சிருக்க அந்த திமுக காரனுக்காக. புரியுதா? அதாவது உன்னோட நல்லதுக்காக உன்னோட ஜாதி மக்களை திமுக காரன்ட்டு அடிமையாக்கி வச்சிருக்க திருமாவளவன். இனி அதுதான் பண்ணிட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் வந்து PhD முடிச்சிருக்காரு. எந்த இதில் PhD முடிச்சிருக்காருன்னு தெரில. நம்ம வயசு மூத்தவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் தான், தப்பு இல்லை. ஆனால் PhD இந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, திராவிட திருட்டு கும்பல் கொள்ளையடிக்கிற கூட்டத்தில் எப்படி இணக்கமாக இருக்கிறது அப்படின்றதுக்காக PhD முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த திருமாவளவன். எவ்வளோ அதாவது எப்போவுமே இந்த ஊசியில் இந்த பழத்தில் ஊசியை குத்துற மாதிரியே நேக்கா அப்படியே போயிடுறாரு. திமுகவை எதிர்க்கிறதுக்கு உனக்கு திராணியே கிடையாது. எந்த ஒரு தெரியும் எத்தனை கொலை நடந்திருக்கு. அதாவது வேங்கை வயலில் இந்த தண்ணியில் மழத்தை கலந்தாங்க. இதுக்கு எந்த ஒரு இது வரைக்கும் ஏதாவது தீர்வு கிடச்சிருக்கா? அதே போல தான் அந்த கள்ளச்சாராயத்துக்கும் எல்லாம் இப்போ மறந்தாச்சு. அடுத்தது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு 4-5 பேரை பிடிச்சி போட்டாச்சு, ஒரு 10 பேருக்கு மேலே. அடுத்தது அங்கே மதுரையில் ஒரு திருமாவளவன் கட்சியில் மாவட்ட செயலாளர் ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டாங்க. இன்னும் இதுக்கப்புறம் வேறு யாரையாவது வெட்டி கொள்ளுவாங்க. இதே போல் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். ஆம்ஸ்ட்ராங் இதெல்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போயிடுவாங்க. செய்தியாளர்கள் எங்களை மாதிரி ஆட்கள் அதை வந்து நாங்கள் அங்கே போயிடுவோம். அதை சொல்கிறதுக்கு யார் இருப்பா? இப்போ உனக்குன்னு உன்னோட ஜனங்க சாப்பிட்றாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு தான் நான் கேட்குறேன். உன்னோட ஜனங்க அவர்களுக்கு நிறைய பேர் வந்து கொத்தாக சேர்த்துட்டு இருக்காங்க. அங்கே கள்ளச்சாராயத்தில் சேர்த்துருக்காங்க. உன் மக்களை வந்து நீ எப்படி திருத்தணும்? சாராயம் குடிக்காதீங்க,
டாஸ்மார்க்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி திருத்தணுமா இல்லையா? நீ என்ன சொல்கிற? என்ன சொல்லி இங்கே டாஸ்மார்க்குக்கு போய் சாராயம் குடி, கள்ளச்சாராயம் குடிக்காதுன்னு சொல்லி கொடுக்குற. இதுதான். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அவங்க ஜனங்களுக்காகவே முழுக்க முழுக்க வாழ்ந்திருக்காரு. இப்போ அதாவது முன்னாடி உள்ள காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்காரான்னா ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பாக்ஸர், அதாவது சண்டை போடுறத ஒரு வேலையாக வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் அதை ஒரு தொழிலாக வச்சுருந்துருக்காரு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு மக்களை அவங்க ஜாதியினரை மட்டும் நல்வழியில் கொண்டு வரணும், ஒரு அதிகாரம் படைத்ததில் கொண்டு வரணும். அதாவது லாயர் பல பேர் வந்து அங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் ஜாதியில் தான் இருக்காங்க. ஏன்னா இட ஒதுக்கீடு அதில் கிடச்சி ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இடம் ஒதுக்கீடுனால எனக்கெல்லாம் வந்து இட ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு இது வந்து எதுலலாம் இருக்கக்கூடாது? கல்வி, அதாவது கல்வி கற்றுத்தரதில் இருக்கக்கூடாது. இந்த நீதிமன்றம் இந்த துறையில் வந்து இட ஒதுக்கீடு இருக்கக்கூடாது. அதே போல் மருத்துவம் அந்த இதில் வந்து இட ஒதுக்கீடு இருக்கக்கூடாது. ஏன்னா தகுதின்றது ஒன்று இல்லாமல் போயிடும். டாக்டரு இப்போ 100% வாங்கி அவன் வந்து நல்ல திறமையாக இருக்கவே உள்ளார போய் 100% சக்ஸஸ் பண்ணுவான். இவன் 35% எடுத்து அந்த இடத்துல போய் உட்காந்தா என்ன லெவலில் அவன் வந்து செய்வான்? எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவான்? அறகுறை வேலை, அத்தனை பேரையும் கொள்கிற வேலையை தானே பார்ப்பான். இட ஒதுக்கீடுன்றது வந்து இந்த டாக்டர் தொழிலில் உயிர் சம்மந்தப்பட்டதில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. இன்னும் அடுத்தது நீதிமன்றம். நீதிமன்றத்தில் நீதிபதி இருக்காங்க. நீதிபதிக்கு வந்து இட ஒதுக்கீடில் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? அது கரெக்டாகவா இருக்கும்? யோசிச்சு பாருங்கள் மக்களை, கமெண்டில் சொல்லுங்கள். நீதிமன்றம் இப்போ சந்துருன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, சந்துரு வந்து அவங்க ஜாதியினருக்கு வந்து நிறையா செஞ்சிருக்காரு. என்னென்னு, அதாவது நக்சலைட்டுகளுக்கு ஏற்கனவே லாயராக இருக்கும். இப்போ நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, திமுகவோட கைகூலியான நீதிபதி அவர் இப்போ. ஆனால் முன்னாடி நீதிபதி அவர் நக்சலைட்டுக்கு ஆதரவாக ஆஜராகிறவர், திருட்டு பயலுக்கு ஆதரவாக ஆஜராகிறவர். அதே போல் நம்ம காங்கிரஸ் கட்சி இப்போ நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கார்ல, கொலை வழக்காக இருக்கட்டும், அவர் கொள்ளையடித்த பணத்துக்காக இருக்கட்டும், எண்ணெய கேஸுக்காக இருக்கட்டும், பல கேஸுகளுக்கு இந்த சந்துரு அவர்கள் தான் அவருக்கு ஆஜராகி அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்படின்னு எவ்வளோ திறமையாக இருப்பார். இப்படிப்பட்ட கிரிமினல் கேஸுக்கு பொய்யா வாதாடி அதில் காசு சம்பாதிச்சவரை மேஜிஸ்ட்ரேட் ஆக்கியிருக்கீங்க இந்த திமுகவில். அதுதான் ஒரு டைம் வந்து ஆர்எஸ் பாரதி ஒரு டைம் சொன்னார். அதாவது திமுக காரன் போட்ட பிச்சையில் வந்தது தான் இந்த நீதிபதிகள் அப்படின்னு. அது உண்மைதான். ஏன்னா இதே போல் சந்துருகள் மாதிரி நீதிபதிகளை வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க போட்ட பிச்சையில் வந்தது அந்த நீதிபதி. இதே போல் எல்லாரும் இருப்பாங்களா? இப்போ திருநெல்வேலியில் ஒரு தாசில்தாரை வெட்டி கொன்னாங்க. அந்த கொன்னுட்டவங்களோட, அதாவது திமுக காரனுக்கு வந்து எப்போவுமே வந்து கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, அதுவும் திமுக ஆட்சியில் சரளமாக ஈஸியாக நடக்கும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த தாசில்தாரை வெட்டி கொன்னாங்க. அந்த தாசில்தாரோட பையன் நீதிபதி ஆகிருக்கான். படித்து உங்களை போல் இட ஒதுக்கீடில் அப்படியே ஓரமாக உள்ளார பூந்துட்டு வரல, இந்த லாயராக இருந்து அப்படி படித்து வந்திருக்கான். அவன் நீதிமன்றத்தில் வந்து படித்து அவன் ஒரு பொறுப்புக்கு வர்றான்னா அது கரெக்டு. நீங்கள் கொஞ்ச நாள் படிப்பீங்க, அதுக்கப்புறம் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, பல பேரோட காசை ஏமாற்றி, அதாவது ஏமாற்றினா எப்படி, இந்த மாதிரி கொள்ளையடித்து கொலை பண்ணவனுக்கு வந்து ஆதரவாக வாதாடி அவங்ககிட்ட இருந்து அந்த காசை வாங்கி அதுக்கப்புறமா அந்த காசை யாருக்காவது கொடுத்து நீதிபதி ஆகி, இதே போல தான் நீங்கள் வந்து நீதிபதி ஆகினீங்கன்னா ஆர்எஸ் பாரதி மாதிரி ஆட்கள் வந்து நீதிபதி நாங்கள் போட்ட பிச்சைன்னு தான் சொல்லுவான். நீதிபதிகளுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது. சந்துரு அவர்களை வந்து, ஏன்னா அவர் சந்துருவே வந்து நீதிமன்றத்தில் வந்து எல்லாத்தையும் லாயர்களை வந்து இனி சந்துருன்னே சொல்லாமல் நீங்கள் மை லார்ட்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். எப்படின்னு பார்த்துங்க. அதனால் அவரை வந்து சந்துருன்னே சொல்லலாம். பெரிய புரட்சிவாதி. டாக்டர் அம்பேத்கர் சட்டம் கொண்டாரு. சட்டம் எழுதியிருக்கிறது அத்தனையும் வந்து அவங்க ஜாதிக்காரங்களுக்கு ஆதரவான சட்டங்கள் தான். அதாவது நிறைய சட்டங்கள் அவங்களுக்கு தேவையானது. அதே போல் பல
எந்த விஷயமா இருக்கட்டும், இடஒதுக்கீடு விஷயமா இருக்கட்டும், அவர் கொண்டு வந்தார்ல இடஒதுக்கீடு. அவங்க தாழ்த்தப்பட்டவர், அவங்க ஜாதியினருக்கு தானே உயர்த்துறதுக்குன்னு. நீ படித்து வாப்பா, நீ முன்னாடி நீ படித்து நீ ஒரு பதவியில் உட்காந்துருந்தாக்கி யார் ஒன்று தடுக்க போகிறா? எப்படி தடுப்பாங்க? இப்போ உனக்கு என்ன ஜாதி ஒழிஞ்சிருச்சா? ஒரு திமுகவோட ஒரு கவுன்சிலர் வந்து அங்கே போய் உட்கார முடியல, இன்னும் பதவி ஏற்று அவங்களோட ஆட்சியை பண்ண முடியல. இதுதான் நம்ம இடஒதுக்கீடு. அதாவது முக்கியமாக சமூக நீதி தமிழ்நாட்டில் இந்த திமுக பண்ணிகிட்டு இருக்கு. சமூக நீதி ஆட்சி அப்படின்னு அவங்களுடைய சமூக நீதி ஆட்சி சந்தி சிரிச்சு கிடக்கு. அதாவது திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? முழுக்க முழுக்க திருமாவளவன் திமுகவோட கைகூலியாக மாறியாச்சு. என்ன இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை திமுகவோட இணைச்சிட்டு போயிருங்க, அவங்களுக்கு ஆதரவாக. கெட்டது அவங்களுக்கு எதிராக. இப்போ இவ்வளோ ஆம்ஸ்டாங்கோட கொலையில் எவ்வளோ வன்முறை நடந்திருக்கு. இது ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணது எவ்வளோ பெரிய வன்முறை. ஒரு தேச கட்சியோட தலைவர், அவருக்கு ஒரு சின்ன பாதுகாப்பில் அவர் வீட்டுக்கு முன்னாடி வெட்டி கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் யார் பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அதை பேசுறதுக்கு இல்லை. ரஞ்சித்து சொல்கிறான், ஐயோ எப்பா அந்த ரஞ்சித்து வந்து அந்த திருமாவளவனை எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசி, ஆனால் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துனது எப்படி தெரியுமா? நாங்கள் சென்னையில் நாங்கள் இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி பண்ண முடியாது, நாங்கள் தான் ரவுடின்றான் டைரக்டர் ரஞ்சித்து ஒரு அடையாளம் கொடுத்து இந்த கத்தி அட்டகத்தியில் ஒரு வசனம் அழகாக சொல்லுவான். அப்பா இந்த ரஞ்சித்து மாதிரி வசனம் வைக்கிறதுக்கு எவனுமே கிடையாது. என்னன்னு சொல்லுவான்? அதாவது சூப்பரானது, முதல்ல லவ் பண்ணிட்டு முதல்ல மேட்ரு பண்ணிடு, அப்படி தான் அவன் நம்மளை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட வசனம், புரட்சிகரமான வசனத்தெல்லாம் வச்சிருக்கிறவன் தான் ரஞ்சித்து. இவனுங்க அப்புறம் ரவுடி தான். முழுக்க முழுக்க ரவுடிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவன் தான் அந்த ப்ளூ ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குல்ல, என்ன நீல ஏதோ நிறுவனம் வச்சுருக்காங்க. அது ஒரு எப்பா நீங்களாம் வந்து ரவுடித்தனம் பண்ணுறதுக்காகவே இந்த சென்னைக்கு கிளம்பி வந்தீங்களா? தொழில் பண்ணுறதுக்கு நீங்களாம் வரலையா? வட சென்னையில் எங்களோட இது இல்லாமல் நீங்கள் ஆட்சியே உட்கார முடியாது யாரும் அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்க. இது இப்போ இந்த முக ஸ்டாலின்லாம் எதுக்கு? சட்டங்கள்லாம் எதுக்கு இருக்குது? போலீஸ்லாம் எதுக்கு இருக்கீங்க? இருக்கிறதுல அதாவது போலீஸ்காரங்க ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது தமிழ்நாடு போலீஸ்னால். ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் ஈஸியாக விட்டுடுறீங்க. சாதாரணமாக எவனாவத்தேன் ட்விட்டரில் ஒரு ஏதோ ஒன்று முதல்வருக்கு எதிராகவோ அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஏதோ ஒன்று பேசிட்டா அவனை தூக்கி உள்ளார போடுறதுக்கு ரெடி, உடனே நைட்டாக தூக்கி போடுறீங்க. எளியவனுக்கு ஒரு சட்டம், வசதி படைத்தவனுக்கு ஒரு சட்டம். நாட்டில் வந்து எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் நாடு நல்லா இருக்கும், நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. இவங்க நாட்டு மக்களையும் பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா கரண்ட் பில்லு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. வீட்டு வரி ஏற்ற போகிறீங்களான்னு முதல்வர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டு போகிறாரு? அதுக்கு பதிலே கிடையாது, பதிலே சொல்லலை. ஏன்னா வீட்டு வரி ஏற்கனவே ட்ரிபிள் மடங்கு ஏற்றியாச்சு. 500 ரூபா கட்டின ஓலை வீட்டுக்காரன், அதாவது சும்மா ஷீட்டு போட்டிருப்பான்ல, அந்த 500 ரூபா ஒரு ஷீட்டு போட்டவனுக்கே வந்து 2000 ரூபா கட்டியாச்சு, ஏற்றியாச்சு. என்ன அதுக்கப்புறம் வேறு வசதி படைத்தவங்களாம் பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க நிறைய ஸ்கொயர் ஃபீட்டில், அவங்களுக்கு வேறு. அந்த 500 ரூபா கட்டுறவனுக்கே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்னும் எவ்வளோ ஏற்ற போகிறாங்க அடுத்தாப்புல? மத்திய அரசு சொன்னதை தான் நாங்கள் செய்கிறோம் கரண்ட் பில்லுக்கு அப்படின்றாங்க. மத்திய அரசு சொன்னதை நீங்கள் எல்லாமே செய்கிறீங்களா? நீட்டை கொண்டு வந்தாங்க மத்திய அரசு, ஏன் எதிர்க்கிறீங்க? உங்களுடைய காலேஜில் நீங்கள் கொள்ளையடிக்க முடியாது, டொனேஷன் என்ற பேரில் மருத்துவத்தில் காசை வாங்கி கொள்ளையடிக்க முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்க. சாதாரணமாக மக்களோட கொஞ்சமாவது நிலையை நினச்சி பாருங்கள். எல்லாத்தையும் எதிர்க்கிற நீங்கள், அதாவது எல்லாத்தையும் இப்போ வீட்டு வரி ஏற்ற சொன்னது மத்திய அரசுன்னாச்சு, கரண்ட் பில்லு மத்திய அரசு ஏற்ற சொல்லிச்சு, பால் விலை யார் ஏற்ற சொன்னா? அதாவது மாதம் 100 மாதம் அந்த கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்கிற நீங்கள் ஏன் இத்தனை 3 வருஷமாக என்ன எடுக்கலை?
மக்களை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து சுரண்டி அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லாமல் ஆக்குன அப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண மாட்டீங்க, மக்களை பூரா காலி பண்ணிட்டு போகிறீங்க. எங்கள் பேரில் கடனை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க, முழுக்க முழுக்க கடன் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, பல லட்சம் கோடி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மேலே நீங்கள் கடனை வாங்கி வெளிநாட்டில் நீங்கள் பேங்க்லாம் ஆரம்பிக்கிறீங்களாம் அப்படின்னு ஒரு பேச்சு நடக்குது. நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, எங்கள் மேலே கடனை வாங்கி நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. வெளிநாட்டில் முதலீடுகள் பல விதமாக கொண்டு போவீங்க, எல்லாமே செய்வீங்க தான். செய்யுங்க, கொஞ்சமாவது மக்களுக்கு செஞ்சுட்டு செய்யுங்க. கலைஞர் அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வருவார், கொண்டு வந்தால் மக்களுக்கும் அதில் கொஞ்சம் நன்மைகள் இருக்கும். நீங்கள் பாதி தின்னுட்டு போவீங்க, ஆனால் மக்களுக்கு நன்மை இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுறதுல மக்களுக்கு எந்த நன்மை இருக்குது? ஏதாவது ஒரு நன்மை நீங்கள் சொல்லுங்கள். இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் வந்து நன்மை கிடையாது. மக்களுக்கு எவ்வளோ தீமை தெரியுமா? கூட 2 பசு விட்டாச்சுன்னா மக்கள் ஃப்ரீயாக கரெக்டான நேரத்தில் வேலைக்கு போவான். 1000 ரூபாய் நீங்கள் ஒரு மாதத்துக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை போய் பார்த்தா அவன் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சுட்டு போயிடுவான். நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறது வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களே, நீங்களும் சிந்திங்க. இந்த கட்சிக்காரங்க எப்போவுமே வந்து சிந்திக்க மாட்டாங்க, இதே போல் விஷயங்களை கேட்கவும் மாட்டாங்க. அவங்க கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் மட்டுமே, இந்த திமுக கட்சிக்கு பணம் மட்டுமே முக்கியம். மக்களோட வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் அழிப்பது தான் திமுக. வணக்கம்.